திரு எம் குமார், ஏன் பிரதமர் நரேந்திர மோடி இப்படி பேசுகிறார்? ராகுலை விமர்சிக்கிறார், காங்கிரஸை விமர்சிக்கிறார். அது அடிப்படையில் ஒரு அர்த்தம் உள்ளதா, இல்லை தேர்தல் வாக்கு அரசியலுக்காக, இல்லை தோல்வி பயத்துக்காக இப்படியான கருத்துக்கள் பிரதமரிடமிருந்து வருதா? அதாவது பஸ் ஸ்டாண்டில் பர்ஸை தொலைச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் தேட முடியாது. பஸ் ஸ்டாண்டில் தான் தேட முடியும். காங்கிரஸ் இன்னைக்கு நேற்று இல்லை, 1975 அது ஓட்டு வங்கி அரசியலுக்காக பல சட்டத்துக்கு விரோதமாக பல காரியங்களை பண்ணியிருக்கிறது. ஓகே, அதில் ஒன்று தான் அதுன்னு ஒரு பகுதியாக தான் 2006 மன்மோகன் சிங் பேசினதாக இருக்கட்டும், தேசிய கவுன்சில் கூட்டத்தில். அதுக்கு பிறகு இப்போ தேர்தல் அறிக்கையில் பல குளறுபடி நடந்திருக்கிறது, சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிறது. சரி, ராகுலுடைய பேச்சில் பல சர்ச்சையான கருத்துக்கள் இருக்கிறது. அப்போ இந்த கருத்துக்கள்லாம் இருக்கும் பொழுது மக்கள்கிட்ட எந்த பாகுபாடும் இல்லை, எல்லாரும் அண்ணன் தம்பி போல தான் பழகிட்டு இருக்காங்கிறதுல பிரதமருக்கு நிறைய நம்பிக்கை இருக்கிறது. மக்கள்கிட்ட ஒரு துவேஷம் கிடையாது. நாங்கள்லாம் இன்னைக்கும் இஸ்லாமியர்கிட்ட மாமா மச்சானா தான் பேசிகிட்டு இருக்கோம், பழகிட்டு இருக்கோம். அவங்களும் அப்படி தான் பழகிட்டு இருக்காங்க. சாதாரண மக்கள்கிட்ட ஒரு பாகுபாடும் கிடையாது. அரசியல் அதிகாரத்தை எடுப்பதற்காக அல்லது அரசியல் அதிகாரத்தில் தலையிட்டு தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக அரசியல் சக்திகள் எடுக்கக்கூடிய இந்த தவறான கருத்தியன் ரீதியாக அதை தடுப்பதற்காக இதே மெத்தடை அவர் ஃபாலோ பண்றாரு. இல்ல, உங்க தாலியை புடிங்கி முஸ்லிம்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொல்றதெல்லாம் இணக்கமான ஒரு கருத்து இல்ல. இணக்கமான கருத்து நான் சொல்லல. அதாவது இப்போ ஒரு நாட்டில் எல்லா சமூகமும் இருக்கிறது, எல்லா சமூகமும் அவங்க ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கும்பொழுது ஒருத்தருக்கு மட்டும், ஒரு சமூகத்துக்கு மட்டும் நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லும் போது மற்ற சமூகத்தோட எதிர்ப்பை பிரதமர் கூட கண்டிக்காம இருந்தால் அது என்ன ஆகும்? அது தவறுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ அன்னைக்கு தேதியில் பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன். சரி, அது எதுல சொன்னாருங்கிறது அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி, அப்பயே இப்ப காங்கிரஸ் கட்சியே ஒண்ணு இல்லைங்க, இனவெறி அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி செயல்படுகிறது, என்னால் பொறுத்து கொள்ளவே முடியாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி இனவெறி அடிப்படையில் செயல்படுது. இப்போ இவர் சாம்பிராட்டோ என்ன அவர் சொன்னது கருத்து அது சாதாரண கருத்தா? அது அவர் இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்ன ஒண்ணு சொன்னாரு. ஒரு வாரத்துக்கு முன்னால ஒண்ணு சொன்னாரு, வாரிசு உரிமை வரி சொன்னாரு. டாக்ஸ் சொன்னாரு. ஓகே, டாக்ஸ் சொல்லும்போது என்ன, டாக்ஸோட கதை என்ன? டாக்ஸ் 47 இருந்து 84 வரைக்கும் 85 வரைக்கும் அந்த டாக்ஸ் இந்தியாவில் இருந்தது. அப்போ அது எஸ்டேட் டாக்ஸா இருந்தது. ஆனால் 84 இந்திரா காந்தியுடைய மறைவுக்கு பிறகு ராஜீவ் காந்தி பிரதமராக வந்த உடனே அந்த எஸ்டேட் டாக்ஸ் அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்ததுனால அவங்கள தான் முதல்ல நிறைய சொத்துக்கு பணம் கட்டினா தான் அது குறிப்பிட்ட டாக்ஸ் கட்டினா தான் அது கையாக வைக்க முடியும், தற்காக்க முடியுங்கிற நோக்கத்திலேயே அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தை இப்போ தான் அரசு மாற்றி அது இப்போ அது வெல்த் டாக்ஸாக மாறி இருக்கு, இந்த அரசு பண்ணியிருக்காங்க. ஆக இதை திரும்ப அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இப்போ தடுத்தது அவங்க, இதை கொண்டு வந்தது அவங்களுக்காக கொண்டு வந்தது. ஆக இதை அவர் சொன்னார். அவர் சொன்னதை வச்சு ஒரு விவாதம் நடந்தது. இப்போ இதுல மக்களை 4 வகையா பிரிச்சு 4 வகை அவர் சொந்த கருத்தா இதுல இருந்து காங்கிரஸ் கட்சி விலகி நிக்குதுங்க. ஒண்ணு இல்ல, அவர் கடைசி ஒரு வார்த்தை சொல்றாருல, இப்படி பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை நம்மால் ஒற்றுமையாக வைத்திருக்க முடியும்னு கொஞ்சம் பெருமையா தானே சொல்றாரு. இதுல விமர்சிக்க கூடிய எங்க இருக்குன்னு சொல்றாருல, கேக்குறாருல. இந்த நேரத்துல, தேர்தல் நேரத்துல இது சம்பந்தமே இல்லாத அந்த பேச்சு தேவையில்லைங்கிறது ஒரு சரி, இவ்வளவு கோவம் வருதுல. ஒண்ணு இல்ல, நான் கேட்கிறேன் திரு குமார், இவ்வளவு கோவம் வருது. அவர் சொல்றாரு, சாம் பிட்ரோடா கூறிய கருத்துக்கு நான் மிகவும் கோபமாக உள்ளேன், இந்த இனவெறி மனப்பான்மையை நாங்கள் ஏற்க மாட்டோம். ரைட், ஏற்க வேணாம். இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். 2017 இதே பாரதிய ஜனதா கட்சியின் எம்பி தருண் விஜய் அவர் பேசின பேச்சு, நாங்கள் இனவெறி கொண்டவர்களாக இருந்தால் தென்னிந்தியர்களுடன் எப்படி வசிப்போம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு போன்ற நம்மை சுற்றி கருப்பர்கள் இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம், தருண் விஜய் பேசியிருக்காருல்ல. இந்த பேச்சை பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ அப்ப கண்டிச்சாங்களா இல்லையா? அவங்க கண்டிச்சாங்க. எப்ப கண்டிச்சாங்க? கண்டிக்கலங்க. இல்ல, போற போக்குல சொல்லக்கூடாது, கண்டிக்கல. யார் சொன்னா? நான் சொல்றேன், தருண் விஜய் அவரே மன்னிப்பு கேட்டாரு. அவரே மன்னிப்பு கேட்டாரு, கண்டிக்கல. நீங்க எப்ப பொதுவெளியில கண்டிச்சாங்க? இவங்க கண்டிச்சாங்க, பொதுவெளியில கண்டிச்சாங்க. அவரே மன்னிப்பு கேட்க வச்சாங்க. ஏங்க பொதுவெளியில கண்டிச்சாங்களா? நீங்க போற போக்குல சொல்லக்கூடாது. பொதுவெளியில இல்ல சார், பொதுவெளியில கண்டிச்சா அது அன்னைக்கு தேதியில அது வேற பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக என்ன பிரச்சனையாக இந்த வார்த்தையை பாருங்க. நான் இத்தனைக்கும் தருண் விஜய் திருக்குறளை, திருவள்ளுவரை, தமிழை அதிகம் பேசினவர், உத்தரகாண்ட்ல வள்ளுவர் சிலையை வைக்கணும்னு சொல்லி போனவர். அவர்கிட்ட இருந்து நாங்கள் இனவெறி கொண்டவர்களாக இருந்தால் தென்னிந்தியர்களுடன் எப்படி வசிப்போம், எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு பாஜகவிடம் இருந்து எப்படியான எதிர்வினை வந்ததா இல்லையா? உடனேயே அதுக்கு நிறைய கண்டனம். அவரை கூப்பிட்டு ஆபீஸ்ல வச்சு
யார் லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு தெரியுமா? குமாருக்கு தெரியுமா? சார் இது இன்டர்னலா நடந்தது. இது அன்னைக்கு இத பெருசாக்கிருந்தாங்க. நான் இத்தனை வருஷம் நான் டிபேட்லாம் பண்ணிட்டு தரேன். எனக்கு தெரியல. அன்னைக்கு இத பெருசாக்கிருந்தா இது ஒரு விவாதமா ஆயிருக்குங்கிறதுக்காக உடனே மன்னிப்பு கேட்கணும், இது தவறுன்னு சொன்னதுனால தான் அது கேட்டாங்க. இதை வந்து நான் உங்களுக்கு ஆதாரம் இருக்குன்னு அனுப்புறேன். தகவல் இருக்கு சார். அன்னைக்கு அவர் பேசுனதும் அதுக்கு பதில் கொடுத்ததும் தகவல் இருக்கு, இணையதளத்தில் பாருங்க இருக்கு. நான் அனுப்புறேன் உங்களுக்கு, அது இருக்கு. அதனால அதுக்காக இது பேசலாங்கிறது இதுவும் தவறு. எப்படி பிரதமருடைய இரட்டை நிலை நடப்பது தேர்தல் நேரம். தேர்தல் நேரத்தில் இனக்கலவ இந்த இந்து முஸ்லீம்ங்கிற பிரச்சனைகள் ஒரு மாசமா ஓடிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் அப்போ ஓடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த விஷயத்தை நம்ம பேசக்கூடாதுன்னு அவருக்கு தெரியக்கூடாதா? அதனாலதான் அவர் அப்படி பேச வேண்டிய சூழல் வருது. இல்ல இப்போ ஒரு அண்மை செய்தி கூட நமக்கு வந்திருக்கு. சாம் பிட்ரோடா தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் அயலக அணி தலைவர் அந்த பொறுப்புல இருந்து அவர் ராஜினாமா செய்திருப்பதான தகவல் வந்திருக்கு. மல்லிகார்ஜுன கார்கே அதை ரியா குமாரி ராஜினாமா செய்வாரா? டெபுட்டி சிஎம் ஆஃப் ராஜஸ்தான் கான்ஸ்டிடியூஷனை சேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்களே நேத்து. ரியா குமாரி ராஜினாமா பண்ணுவாங்களா? சொல்லிருக்காங்க சார். ரியா குமாரி ராஜஸ்தான் டெபுட்டி சிஎம் சாம் பிட்ரோட ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்ப ரியா குமாரி ராஜினாமா பண்ணுவாங்களா? ராஜஸ்தானுடைய டெபுட்டி சிஎம். சொல்லுங்க குமார் பேசுங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷனை தேவைப்படுற அளவுக்கு திருத்துவதற்கு, மாற்றுவதற்கு, புதிதாக சட்டங்களை ஏற்றுவதற்கு கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி இருக்கிறது. அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. மாத்த மாட்டாங்கிறது என்ன புரிதல் இல்லாத பேச்சுன்ற நான். அப்ப ஏன் நரேந்திர மோடி ஏன் சொல்றாரு 400 எங்களுக்கு கிடைக்கூடாதுன்னு காங்கிரஸ் ஏன் நினைக்குது அப்படின்னு சொன்னா, நாங்க கான்ஸ்டிடியூஷனை மாத்திடுவோம் காங்கிரஸ் போய் பிரச்சாரம் பண்ணுது அப்படிங்கிற நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க? அப்போ தத்துவங்களையோ இந்திய நாட்டுடைய அடிப்படை கட்டமைப்புகளையோ மாத்துறது இல்ல. அது நாட்டுக்கு தேவையான இந்த காலத்துல காங்கிரஸ் சொன்ன கட்டமைப்பை மாத்திர திருத்தம், இவங்க சொன்ன கட்டமைப்பை மாத்தாத திருத்தம். கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது திருத்துவதற்காக ஒரு கிளாஸ் ஆர்டிகல் 368 நினைக்கிறேன், ஞாபகம் சரியா இருந்தா அதற்காகவே ஒரு பிரிவு இருக்கிறது. அதற்காக அரசியல் நிர்ணய சபை இருக்கிறது. அதை விவாதித்து 2/3 மெஜாரிட்டி வந்தா திருத்தலாங்கிறது சட்டத்தில் இருக்கிறது, அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அது இருந்துதான் ஆகணும். ஏன்னா எல்லா 100 வருஷத்துக்கு முன்னாடி சட்டம் 49க்கும் இன்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கா? எத்தனை மாதிரி இருக்கிறது? தேவைக்கு தகுந்த மாதிரி சூட்டபிளா ஆகிறதுக்கு அடாப்ட் ஆகணும் இல்லையா? அதற்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய அதிகாரங்கள் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு இருக்கிறது. என்னன்னா ஒண்ணு இல்ல. ஓகே, நீங்க இந்த பேச்சை, இது போன்ற பேச்சுக்களை இப்ப அவர் சொல்றாரு, நாட்டினுடைய மிக முக்கியமான வரலாற்று தருணத்தில் இருக்கிறோம், வாக்கு ஜிகாத்தா இல்ல ராமராஜ்யமான மக்கள் முடிவு செய்ய வேண்டிய தருணம் இது அப்படின்னு ஏன் மறுபடியும் இந்த பேச்செல்லாம் ஒரு வளர்ச்சியை பத்தி இல்ல விக்சித் பாரத் அப்படின்னு பிரதமர் பேசும்போது அந்த பேச்சை பேசலாம். இவங்க இஸ்லாமியர்களை நினைக்கிற மாதிரி இவங்க இஸ்லாமியர்களை கெடுத்ததே காங்கிரஸ் தான். இஸ்லாமியர்களை ஏமாத்துனது வாக்கு ஜிகாத். இஸ்லாமியர்களுக்கு வெள்ளம் தடவி அவங்களை ஏமாத்தி உங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு ஏமாத்துனது. இப்ப ஆக்ட் பண்ணி அவங்களுடைய ஓட் பேங்க ஒன்னு சேர்த்து காங்கிரஸ் அதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரதமரா இருந்தாலும் சரி, பாஜக தரப்புல இந்த கவுண்டரோட ஆபத்து புரியலையா? இது ஒரு பிரிவினைக்கோ இல்ல ஒரு நாட்டினுடைய அமைதிக்கு சீர்குலைவு கொடுக்கிற மாதிரி இல்ல. ஒரு போலீஸ்காரன் ஒரு திருடன் ஓடிட்டு இருக்கா, போலீஸ்காரன் பிடிச்சா திருடன் மட்டும் குறுக்கோலியில ஓடும், போலீஸ்காரன் மெயின் ரோட்ல போய் பிடிக்க முடியாது. போலீஸ்காரனும் குறுக்கோலியா போனா தான் அவனை பிடிக்க முடியும். அவங்க எந்த வழியில தப்பு பண்றாங்களோ அதே வழியில கவுண்டர் கொடுக்கணும், அதை கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக பேசியிருக்காரு. அவருக்கு இந்தியா அப்படின்னாலோ இல்லை இந்து என்றாலோ அல்லது பாரத் என்றாலோ எதுக்கு அவ்வளவு கசப்பா தெரியுறதுன்னு எனக்கு புரியல. ஒரு நாட்டில் ஒரு ஊர்ல பல தெருக்கள் இருக்கும். அந்த பல தெருக்களுக்கு அந்த சேர்ந்தது ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை சொன்னாலே அவருக்கு பிடிக்கிறது இல்லை. 3000 வருஷத்துக்கு முன்னால பாரதம் இருக்கிற பேர் இருக்கு, இந்தியாங்கிற பேர், இந்தியாங்கிற இந்து மகா சமுத்திரம் இருக்கு. இந்து மகா சமுத்திரம் யாரும் இப்போ 100-500 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வச்சாங்களா? அது இருக்கு. அப்போ இது அவங்களுக்கு என்னன்னா பார்ப்பனர்கள் சுற்றி வளைத்து பார்த்தா பார்ப்பனர்கள் அவருடைய லைஃப் ஸ்டைல் அதை மற்றவங்க எல்லாத்தையும் அதோடு இழுத்துட்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட இருந்து கட் பண்ணி விடணும். அதுக்காக அவங்க வழி நடத்துகிற கைட்லைன்ஸ் எல்லாம் நம்ம இக்னோர் பண்ணணும். அதுக்காக தேசத்தையே இழிவாக பேசினா பரவாயில்லங்கிற கருத்து கொண்டதாக இருக்கிறது என்பது என்னுடைய பதிவு.
ஒரே ஒரு என்ன பதில் சுருக்கமா, இழிவான ரொம்ப கருத்து? சுருக்கமா அவர் சொல்லுங்க. கோல்வார்க்கர் சொன்ன பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல இருந்து உதாரணத்தோட எடுத்து சொல்றாரு. அவங்க எழுதின அந்த ஆதாரங்களோட அவர் சொல்றாரு. நான் அதுக்கு பதில் சொல்லல. நான் சொன்னது இந்தியா இந்து இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னதுக்காக தான் அந்த பதில் சொல்றேன். அது கோல்வார்க்கர் எழுதுனதுன்னு தானங்க மேற்கோள் காட்டினாரு. தனிப்பட்ட தியாகு சொன்னதை நீங்க மறுக்கலாம். கோல்வார்க்கர் எழுதுன மேற்கோள் தானே அவர் காட்டுறாரு. அதுல என்ன உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு? கோல்வார்க்கர் அவர் ஒரு சிந்தனையாளர், அவர் எழுதியிருக்காரு. அதுல நீங்க உடன்படுறீங்களா? இல்லங்க, அது உண்மைதானே, எழுதியிருக்காரு, உண்மைதான். இல்ல, இந்தியாவுக்கு இந்துக்களுக்கு 3 எதிரிகள், ஒன்னு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள்னு எழுதின கருத்துல நீங்க உடன்படுறீங்களா? இருங்க, நான் இப்போ உடன்பட்டேன்னா உடன்படல. 46ல என்ன நடந்தது சார்? டைரக்ட் ஆக்ஷன் டே எப்படி நடந்தது? பிரிவினை எப்படி நடந்தது? நாங்க பாகிஸ்தான் போறோம், எங்களுக்கு உங்களோட தொடர்பு இல்லை, நீங்க வந்து மாம்சம், நீங்க வந்து கோமாதாவை வழிபடுவீங்க, ராமராஜ்யன்னு சொல்லுவீங்க, நாங்க எங்களுக்கு அதுக்கு சரி வராதுன்னு தானே ஜின்னா சொன்னாரு. பிரிவினை நடந்தது. அவங்கதான் போயிட்டாங்க. கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் இதே தாய்நாடுன்னு இங்க பல பேர் இருந்திருக்காங்க. நான் முடிச்சிடுறேன் சார். சகோதரர் இருக்காரு பக்கத்துல, இவரோட கொள்ளு தாத்தாவோ அதுக்கு முந்தின தலைமுறையோ மாசலாமணியோ சுப்பிரமணியாவோ தான் இருந்திருப்பாங்க. ஒரே பிளட், ஒரே பிளட். ஆமாங்க, அவர் குரூப் ஒண்ணு. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. மத ரீதியாக மத கோட்பாட்டுகள்ல பல பிரிவுகள் இருக்கு. அந்த மத கோட்பாடுகள் தான் இந்த இவ்வளவு பிரச்சனை. யார் பிரச்சனை பண்றது? யார் பிரச்சனை பண்றது? Every single citizen of India has got the right to profess, practice, propagate his own religion. எனக்கு நான் வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம், பிராக்டீஸ் பண்ணலாம், ப்ரொபகேட் பண்ணலாம். நான் முஸ்லீம் ஆயிட்டேன். இப்ப அந்த கோல்வார்க் இவருடைய தத்துவத்தின்படி என்னை எதிர்க்கதை ஏற்கிறாரா, நான் எதிரி என்று சொல்றாரா? நான் ஏற்கல, நான் இதெல்லாம் ஏற்க நான் ஒரு எழுத்தாளர், நான் வரலாற்று புக்க நான் எழுதியிருக்கேன். நான் எப்படி அது தவறு தானே சார்? கண்டிங்க. தவறு இல்ல சார், நடப்புங்கிறது ஒண்ணுதானே, நடந்ததே சொல்றாங்க. எதிரின்னு சொல்றாரு சார். நடந்தது எதிர்பார்க்கலாம், நன்மையா இருக்கலாம், எது நடந்தாலும் வரலாற்று அவர் பதிவு பண்ணிருக்காரு. 46ல நடந்தது என்னது? எங்களுக்கு வேண்டாம், இந்தியா வேண்டாம், நாங்க தனியா இந்த தலைப்பு வரேன். வாங்க இல்லங்க, ஆகையினால ரைட், அந்த ஹெட்கேவருடைய கோல்வால்கருடைய ஷியாமா பிரசாத் முகர்ஜினுடைய ஒரு தொடர்ச்சியா தான் இன்னைக்கு மோடி பேசுகிறார். அதனுடைய நீட்சியா தான் இன்னைக்கு பேசுகிறார். ஒற்றுமையின் வெளிப்பாடு அவர்கிட்ட வரல அப்படிங்கறது அவங்க வரலாற்றை நாம் மறந்தால் நம்மை வரலாறு மறந்துவிடும் என்பதுல நான் நிறைய நம்பிக்கை உள்ளவன். வரலாற்றை தாண்டி எதுவும் நடப்பதில்லை. வரலாற்றை புரட்டி பேசுறது வேற, வரலாற்றுப்படிதான் எல்லாமே நடந்து முடியும். அதுக்குள்ளதான் அது இருக்கும், அந்த ஸ்கொயருக்குள்ளதான் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம். நடந்தது இந்தியாவில் இதெல்லாம் நடந்திருக்கிறது. அது நடந்ததை மேற்கோள் காட்டியிருக்காங்களே தவிர எல்லாருமே வேற எந்த விதர்ப்பமும் கிடையாது. சாதாரண மக்கள்கிட்ட துவேஷம் கிடையாது, அதெல்லாம் நிச்சயமா கிடையாது. அதிகாரத்தை பிடிப்பதற்காக நடக்கக்கூடிய சண்டையில கொடுக்கிற பதில் தான் மோடி பேசுனது. அதிகாரத்தை பிடிக்கிறதற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, இந்துக்களை விட இந்துக்கள் 75% இருக்குங்கிறது யாராவது ஒத்துக்கிறீங்களா இந்தியாவில்? இல்லைன்னு சிலர் சொல்லலாம், நான் அப்படி நம்புறேன் இருக்காங்கன்னு. ஆனா இவங்க ஒற்றுமையா, இந்த இஸ்லாமியர்கள் இருக்கிற ஒற்றுமை இந்துக்கள்கிட்ட இருந்ததுன்னா வேற யாராவது வர முடியுமா? இஸ்லாமியர்களை நீங்கள் உதாரணம் காட்டி சொல்றது ஏற்கவே முடியாது. நீங்க வந்து எல்லாரும் ஒத்துமையா சரியான வாதம். எல்லோரும் ஒத்துமையா இருக்குன்னு சொன்னீங்கன்னா சரியான வாதம். இதை இந்த அவையில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இஸ்லாமியர்களை பாருங்க, அவங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. அந்த மாதிரி இந்துக்கள் நீங்க ஒத்துமையா இருக்கீங்கன்னா என்ன சார்? ரப்பி ஸ்டேட்மென்ட் சார். சரி, அது லாஜிக்கான அவர் கேக்குற நியாயமான கேள்வி. தவறு சார். நம்ம எல்லாரும் இந்து முஸ்லிம் எல்லாரும் ஒத்துமையா இருக்கோம் சொல்லுங்க, அது சரி. இஸ்லாமியர்கள் எப்படி ஒத்துமையா இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி நீங்களும் ஒத்துமையா இருக்கீங்களா? இதைத்தான் நரேந்திர மோடி பேசுகிறார். அதனாலதான் அந்த ஓட் பேங்க கவர் பண்றதுக்காக இவங்க எடுத்து வைக்கிற வாதங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதை நியாயப்படுத்தாதீங்க சார். நீங்க அவர்தான் பிரைம் ஸ்பீக்கர். ரைட், நன்றி. ராஜாக்கால அவருக்கு ஈக்குவலா வேற யாருமே அவ்வளவு ஏன்னா அவர்தான் இருக்கிறதுலே டிவைடர் இன் சீஃப். இப்ப தமிழ்நாட்டுல அவர் சொன்னார் பாருங்க, விஷமத்தனமான அவர் விஷமத்தன வழியே வருது பாருங்க. இந்த அவையும் ஏற்கல, அவர் தனிப்பட்ட கருத்தா அது ஏற்கல, அதை நான் சொல்லிட்டேன். இந்த அவை அதை ஏற்கல. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பேசணுமே தவிர சரி மத நம்பிக்கை அந்த கோயில் அடிச்சு இந்த கோயில கட்டு வரான் அவரு, எப்படி அது நியாயம்? அது இல்ல, எந்த கோயிலையும் இடிக்க கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. இருக்கக்கூடிய மக்கள் நல்ல இன்முகத்தோட இருக்கணும். யாரும் உள்ளாகி எந்த மத வழிபாட்டு தலத்தையும் இதுவரைக்கும் அப்படி தமிழ்நாடு இருந்ததில்லை.